என்ன வேற சொல்லிட்டு எங்க போனாய்? மணியும் 10 சந்தைக்கும் போனோம். டேய் வரஜிலிண்டி இவ்வளவு நேரம் கழிஞ்சு வர வரஜிலிச்சுன்னா நான் சென்னையில ஒரு சம்பந்தம் இது அது என்னடா ஆச்சு? நான் கேட்க நினைச்சேன் மறந்து. அது நான் இப்ப ரெடி ஆச்சு வந்து பாத்துட்டு போச்சு. ஓகே ஆச்சா? இல்ல ரெடி ஆச்சு. வீட்டுல சொல்லிச்சுன்னா மற்ற இதை கொண்டு ஏதாவது ஜோசியன்ட்ட கொடுத்து நாளை குறிச்சாங்க. ஆடியில ஒரு நல்ல நாள் உண்டா? ஆடியில ஒரே ஒரு நாள் இல்ல, ஆவணி ஸ்டார்டிங்ல எடுக்க. ஆவணி ஸ்டார்டிங்ல இப்ப நிறைய அவசர வீடு வருமே. அது மட்டும் தான் சொல்லிச்சுன்னா இன்னும் இப்ப 3 மாசம் தான் இருக்கு. சரி உனே இப்ப எவனா தெரியுமா? எனக்கு தெரியும் ஒரு ஆளு பட்டி பொண்ணு ஆளு செல்லு கரெக்டா இல்ல. உன ஜாதகத்தை வச்சியா கையில திரும்ப அந்த அவிய இந்த கலண்டரை பார்த்து 4 செல்லு நீலா அண்ணா நம்ம குறிச்ச ஆளுக்கு குட்டியும் சௌரியம் வேணும், நம்ம வீட்டுல உள்ள லேடிஸ்க்கு எல்லாம் சௌரியம் வேணும். அதெல்லாம் பாக்கலாம். இல்ல முதல்ல அவன் ஆளு குறிச்ச தந்தவன ஒரு மண்டபம் பாக்கணும். மண்டபம் கிட்டாது கடைசி நேரத்துல. மண்டபம் என்னத்துக்கு? இப்ப உள்ளதுதான் உள்ள மண்டபம் இல்ல. கல்யாணம் வந்தா இப்ப குடும்பங்க இல்ல ஒண்ணு சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டு முத்தத்துல எவ்வளவு இடம் கிடக்கு. அதுக்கு பெறப்படும். அதுல பெற கட்டினா போதே சலாம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி பறக்கி என்னத்துல சலாம் இல்ல. இப்பதான் வந்த இது பண்டைய மாமனி வீட்டுல இல்ல ஒரு வாரம் கிடந்து கொண்டாடுவோம். சாப்பாடு வெளியில ஆர்டர் கொடுத்தது. சாப்பாடு இல்ல கரெக்டா விட்டாக்க ஆளு கிடக்காண்டே. சரி எப்படி குடிச்சு வந்துட்டு கிடப்பானு. ஆமா அது குழப்பம் இல்ல. 2 குப்பிய இதானே உண்டு. வாழ்க்கையில் நடக்க ஒரு நல்ல காரியம். அதுல கெட்ட பேர் ஆகக்கூடாது, சலம் ஆகக்கூடாது. அதுக்குதான் சொல்லி அப்போ இனி என்னத்த கெட்ட பேர்? நீ இந்த சும்மா இன்னி எல்லாம் செட் ஆயிடுச்சு 4 குடிச்சாச்சு எல்லாம் சொல்லிட்டு தெரியாத. இப்ப என்ன கெட்ட போறதே அது? அவன் சரியான சிக்கோன். சரி அப்ப போமாங்க அண்ணா இப்ப இருந்து பெண்ணு வாத்தாக்கலையா பதுக்க வீட்டுக்கு திருச்சி வரும்பா இல்ல அந்த ஆளு 11 மணி சேர்ந்து அடிப்பானு தோணுது. அப்ப எப்படியும் கொண்டாடுங்க. என்ன குழப்பம்? அப்ப 11 மணி ஆகும் பீட்டுரும். அப்படியா? வண்டி எடுக்கியா? வண்டி வா. பெட்ரோல் போட இல்ல. அவனே வண்டியில நான் பெட்ரோல் போடணும். அவனே காரியத்து எங்கண்டுல வாரியா? வழி இல்ல இல்ல என்ன ஒரு குளம் உனக்கு கண்ணு காணலையா? அதே இல்ல எங்கோட்டு போகணும் கேட்டியா? இது கூகுள் மேப் இப்படியா காட்டு? கொண்டு வந்த ஞாபகம் யார்ட்ட நீ கேட்டு பாப்ப மாரியா? யார்ட்ட கேட்டு பாக்கு? நீ வீடு இதுல வருமா ஒரு வீடு? நீ அப்புறம் வண்டி ஆஃப் பண்ண பெட்ரோல் யாரு போட்டு வருவா? ஆகப்பாடு அங்க 105 ரூபா தாண்டியாச்சு லிட்டரு பெட்ரோல். சிக்கனமா தான் பயன்படுத்தலாம். யாரு சின்ன? எங்க பிரதமர் சொல்லியிருக்காரு. இங்கதானே எங்கயோ எம்பது தூரம் ஒரு இளவன் தெரியும் செய்யாது. இதுல டைரி கொண்டு தெரியா? அது என்ன வீட்டுல இப்ப 15 ரூபா எல்லாரும் ஜாதகம் எழுத ஓகேயும். நான் இப்ப அம்மிட்ட மற்ற ஜோசியத்தை டேட்டா பர்த் கட்டு எழுதி வச்சிருக்கு. எல்லாரும் ஜாதக புக்கு ஒன்னாலே இது நண்பேவா அது என்ன பழைய அளவுக்கு எழுதி நீ பாரு. இம்பது தூரம் நடக்கணும். வண்டியில வந்தா போறாதா? வண்டி பெட்ரோல் ஏறி போடுவா. இப்ப 105 ரூபா லிட்டரு. அதே போல தங்க வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு. நான் இனி தங்கம் வேண்டியது இல்ல. தங்க வேண்டாப்பாதா? தங்கம் வேண்டாம். அப்ப நான் என் தாலி ஜெயந்தியில போட்டு கட்டுவேன். தாலி ஜெயந்தியில பொச்சம் கேரள கட்டியா அது ஒரு மஞ்சை மட்டும் கட்டி தூக்கி விட்டா மாதிரி. இதனோட சட்டம் போடுது. இப்ப நான் கட்டிய டைம்ல போனா சௌரியத்தோட போட மாட்டாங்க. நீங்க ஒரு ஆளு அக்கா ஜோசியம் எல்லாம் பாப்பார்ல ஒரு ஆளு வர்க்கீஸ்னு சொல்லுவீன்னு வா மேலையா ஓட்டு வீட்டு பேக்கரியா? சரி சரி தேங்க்ஸ் அக்கா. எங்க இருக்கு வீடு? தாண்டி நேர் இருக்கு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு பொறுத்து என்ன தோணுது? அனாத வீடா? நேர் இருக்கு. சரி எப்படி நல்ல கரெக்டா எழுதி தருவானே? அது எழுதிய பேனைய பொறுத்தது இல்ல. அது இல்ல ஒழுங்கா நாள் ஒழுங்கா குடுத்து தருவானே. அது நாளும் போற ஆளையும் பொறுத்தது. டேய் நீ செல்லாத. நான் சின்ன வயசுல இருந்து இப்போ இருக்கிறது வரை அவர்தான் கணிச்சு சொல்லுவார் ஒவ்வொரு காரியத்தை. ஏன்னா இப்ப என்ன ஜாதகத்தை கொண்டு பார்த்தாக்கல அவர் சொல்லியிருக்காரு இந்த பையன் 15 வயசு வரை கழுத்தளவு தண்ணீர் இறங்க விடாது, முட்டுகை மேல உள்ள மரத்துல ஏற விடாது, தீயில கை வச்ச விடாது, அப்படி எல்லாம் சொல்லி வளர்த்துனாக்க அதான் இன்னும் உயிரோட இருக்கீங்க. இல்ல நான் செத்து போவேன். நீந்த தெரியுமா? நீந்த ஒண்ணும் தெரியாது. அவரில் எங்கேயும் இருக்க வேண்டிய யாருன்னா விழுந்து ஜாவுவ, நீந்துனா தாந்து ஜாவுவ. எது எப்படியோ யாராவது இருக்கேனால நான் இன்னொரு உயிரோட இருக்கேன். வா அவரை கார் சொல்லி ஒழுங்கா நாலு குறிச்சு தந்தா அதெல்லாம் குறிச்சிருவாரு. காடுமேடு எல்லாம் யாரி சாடி. ஆனா இங்க ஜோசியம் எல்லாம் பாப்பார்ல வர்க்கீஸ்னு ஒரு ஆளு. அந்த ஆளு வீடு எங்க இருக்கு? தம்பி அதுல அளவுல 3வது வீடு. அளவுல 3வது. ஆமா இல்ல பாப்பாரு. பாப்பாரு. அப்பனே இந்த நாள் நல்ல நாளா இருக்கணுமே. திங்கள் 7லேருந்து 9 மணி வரை ராவு. சும்மா இல்லை ഒരുത്തന് വേലക്കാരനോ വേലയിൽ പോവാത്തത്. ഒരേ രാവ് തിങ്കളാഴ്ച കാലത്താണ്. 9 இப்படி ராவு 3வது கட்டத்துல 4வது இடத்துல இருக்கிறதுனால 9:30லேருந்து 10:30க்குள்ள சாரல் மழை அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கருத்து கடை உள்ளதுதான். அப்ப டிக்கெட் அடிச்சு இப்ப 2 பேர்ட்ட செல்லலாம். நீ காலத்தை காப்பி குடிச்சு இതൊക്കെ கட்டன் சாய குடிச்சு அது வேணா வரமாட்டானா? லக்குன்னு லேசானங்குதே இவனை வாடுறான்னு தோணுதே.
வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவர்தான் அண்ணன். ஆனா இவனுக்கு நில்லுங்க நமக்கு எப்பவுமே தொடங்கணும்னா லைட்டா இனிப்போட தான் தொடங்கும். ஓ சரி சரி சரியா? லேசா நக்கிடுங்க. நக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் மதியான நக்குங்க நக்குங்க. நம்ம அப்படியே இனிப்புல தான் தொடங்கணும். சரி சரி. என்ன விஷயம்? இல்ல இல்ல ஆமா நாட்டு தேனடா. மைக்கெல்லாம் வச்சிருக்கிறியா? மயக்கு செலவன் காது கேட்காத வருவா. அது கட்டி சத்தம் போட்டு பேசுது. திரும்ப பையனுக்கு கல்யாணம் நாளை குடிச்சான். அப்படியா? ஜாதகம் கொண்டு வந்துருக்கு. ஜாதகம் கொண்டு வந்து நாட்டுல எழுதி. இது என்ன லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்க? அன்பே வாரியிலேன்னு என்னத்தோட இது? அவனுக்கு வீடு தீ பிடிச்ச டைம் எல்லாம் எரிஞ்சு போச்சான். இப்ப அடுத்த அம்மா ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாரும் சேர்த்து ஒற்ற நோட்ல எழுதி வச்சிருக்கு ஜாதகம். இவனுக்கு தனியா எழுதி இருக்கு பாருங்க. பையனு பேரு மார்சலா. ஓ துலாம் ராசி. அது ரெண்டும் தான் இருக்கு. முகூர்த்தம் வரியா அன்னைக்கு கல்யாணம் எடுத்தான். ஆடி அது எடுக்க கூடாதுடா. எல்லாரும் சொல்லணும் ஒரு நல்ல முகூர்த்தம் தான். அது எடுக்க கூடாது. ஆவணியில பாப்பா. ஆவணி தொடக்கத்துல எடுங்க. ஏன் அப்ப ஆகஸ்ட் முடியதுல வருமே உங்களுக்கு. ஆனா இந்த ஆடியில ஒரு முகூர்த்தம் வருதுல அன்னைக்கு இவனை கல்யாணம் எடுக்கல. இவன் நாலு கொள்ளலாம் 2-3 சொல்லிச்சிடலாம். பள்ளி பலதான் செல்லம் போல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவனுக்கு அந்த நாளை பார்த்து உங்க தாத்தாய காலத்துல ஒரு வீடு கிழக்க பார்த்து நிக்கும் இந்த வலது கை இப்படி இப்படி புறம் வச்சு அந்த கோடியில ஒரு கிணறு இருந்திருக்கா? இல்ல 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 நம்ம கிணறு அந்த பழைய வாய்க்காரு நம்ம குளிச்சு. அதைத்தான் சொன்னேன். அந்த நீரோட்ட அந்த நீரோட்ட தான் ஞானம் சொல்லி அது இருக்குது. அது இவனு உட்காது. அதுக்கு இதா கண்டமா கல்யாணத்துக்கு அது குறுக்கதான் நிக்க. அதான் இல்ல தாத்தாய காலத்துல ஒரு கன்னி நின்று இதாகுது. ஒரு தீ குளிச்சு கல்யாணம் ஆகுது. அது நின்று அதோட கரெக்டா மாசம் குடும்பத்துல ஒண்ணு நின்று வேலை காட்டு. இவனே வீட்டுல யாரும் அப்படி இறந்தது கிடையாது. இவனுக்கு தெரியாடா. இவனை தாத்தா கிட்ட கேட்டா தெரியும். தாத்தாய காலத்து முன்ன உள்ள அதுக்கு வருஷம் உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சு கன்னி உள்ள வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடைஞ்சலே இருக்காது. கன்னி துணை நிக்கிறதா. சரியா? ஆவணியில கல்யாணம் எடுக்கிறான். ஆவணியில சரி. அப்ப எப்படி எழுதிடலாம் இல்லையா? பெண்ணுக்கு பேரு கொண்டு வந்தீங்களா? பிள்ளை எல்லாம் இருக்கணும். தம்பி எழுதுக முன்ன ஒரு நல்ல மனசு கொண்டு தலையை சுத்தி ஒரு தட்சணை வை. கை நீட்டான். எவ்வளவு தோணுது? ஆடி போன ஆவணி மயக்கும் தாவணி. சரி அப்ப எழுதி கொல்ல வருடம் 1202 ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதி 9:30 மணிக்கும் 10:30 மணிக்கும் 10:30க்கும் தனுஷ் லக்கணத்தில் புண்ணிய புத்திரன் மார்சலுக்கும் புண்ணிய புத்திரி அருமனை அருந்ததிக்கும் திருமாங்கல்யம் செய்ய உத்தமம். தம்பி கரெக்டா என்ன எழுதியாச்சு. இதெல்லாம் சீட் அடிச்ச இடத்துல கொடுத்து பெண்ணை எட்டு கொடுங்க. கரெக்டா 9 மணி கெட்டு மூத்த மண்டபம் எத்தனை கிலோமீட்டர் வீட்டுக்கு? வீட்டுல இருந்து இறங்கியதே கரெக்டா 9ல இருந்து 9:30 உள்ள இறங்கி இருக்கணும். அப்ப 9 மணி காமனத்துல இருக்கணும். காமனத்துல காமனம். ஓ இருக்கு. நீங்க 10:30 முன்ன கெட்டணும். 9:30ல இருந்து 10:30 உள்ள. என்ன அந்த இது மண்டபத்துல வீட்டுல தானே இறங்கியது. காமனத்துல இருந்து இறங்கியது கரெக்டா 1:30 முன்ன இறங்கணும். சரியா? மறு வீடு காண போறது அதை குறிச்சு தந்துட்டா உங்களுக்கு மறந்துடும். மறு வீடு காணியது 3:30ல இருந்து 4:30 உள்ள இறங்கிட்டு 6 மணி உள்ள வீட்டு பெண்ணு வீடு எவ்வளவு தூரம்? ஒரு 3-4 கிலோமீட்டர் தானே. ஒரு 6 மணி உள்ள வந்து இறங்கிருங்க. சரியா? சாந்தி முகூர்த்த டைம் சாந்தி முகூர்த்த டைம் குறிச்சோம்னா இப்ப எல்லாம் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு தானே கல்யாணம் எடுக்குதியா? என்னத்துக்கு அது சும்மா குறிச்சு திரும்ப அந்த பந்தகாலு 15 நாளத்தையும் முன்ன நாட்டம். சரியா? நான் எழுதிருக்கேன். எல்லாம் எழுதிருக்கேன். சரியா? 15 நாளத்தையும் முன்ன நாட்டம்னா கல்யாணம் கழிஞ்சு 3 கழிஞ்சுதான் அதான். சரியா? ஓகே. அது வேற மஞ்சள் இதெல்லாம் கடை இடையூறு இல்லையா? கையில கட்டி வலது பெருசா இருந்தாலும் தட்டாது இல்லையா? சுபமுகூர்த்தம் செய்ய திருமாங்கல்யம் செய்ய உத்தமம். சரியா?
ஆண்டவனே நல்ல முறையில் நடக்கணும். தம்பி கேளி தம்பி டேய் காலில் இந்த ஆசீர்வாதம் புரிஞ்சிடாத என்னடா இது இங்கே உரிய காத்துடுங்க எனக்கு பெண்ணு 2 மிச்சம் சரி வா நன்றி சரி நான் பாப்போம் அடுத்த யாராவது நான் கொண்டாறேன் வா கெட்டு போச்சு. ஒரு நல்ல காரியம் முடிஞ்சு ஏய் வா அந்த ஜாதகம் குறிச்சு வந்தாயினா அத போட்டோ எடுத்து அந்த பெண்ணு வீட்டுல அனுப்பி விட்டு நான் எப்பலாம் அனுப்பி வரும்போது அனுப்பினியா சரி சரி இனி முதல்ல அந்த மண்டபம் புக் பண்ணலாம் மண்டபம் எனக்கு செல்லிய ஓ மறந்த சரி அந்த ஹலோ மாமா சொல்லுங்க மாமன் கிடந்தா மாமன் நம்ம வயிறோட எவங்க நீ ஏன் மாமா அது ஜாதகம் எவங்க கொடுத்துல எழுத ஜாதகம் இங்க என்ன கூட்டுவரம் கொண்டு போனா வக்கி செஞ்சுட்டு ஒரு பெண்ணை வளர்த்து 25 வருஷம் படிச்ச வச்சவங்கள்ட்ட கெட்டிதாரம் ஒரு பொறுப்போட ஒரு ஜாதகம் ஒழுங்கா எழுத தெரியல எப்ப ஜாதகம் வாழ்க்கை அவ்வளவு எப்படி வச்சு பாத்தீங்களா ஆவணி இல்லையா அந்த காட்டுக்குட்டி ஆவணியில ஒரு நாள் தான் கறி நாள் பாக்கி எல்லா நாளும் மூர்த்த நாள் அந்த கறி நாள்ல கொண்டு டேட்டை கொடுத்து வச்சிருக்கீங்க சனியும் பிடிச்சாரு அதான் சனிக்கிழமை எழுதி வச்சிருக்கா ஒரு பார்க்க தெரியாது அந்த நாட்டு கேலண்டர்ல ஒரு நேரம் ராகு வேலை விட்டு நல்ல நேரம் இல்லையா மூர்த்த நேரம் அந்த நேரம் எழுதி காலத்து 4 மணில இருந்து ராத்திரி 12 மணி நேரம் ஒரு நேரம் நல்ல நேரம் இல்லை இதுல சுப முகூர்த்தத்துக்கு எழுதி வச்சிருக்கேன் நம்ம வேற பாக்கலாம் ஒன்னா நீ பாக்க வேண்டாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் எழுதுல போக வேண்டாம் உங்களுக்கு ஜாதகமா அது எழுதி இருந்தில்லையா இடி விழுந்தேல அவன் ஆத்தி நக்க திரும்பல நினைச்சான் அவசான நக்கிட்டு தான் போவான் நக்கமெல்லாம் இருந்துடா